ஹாய் ஜாம்பிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காட்ஸ் கேம் அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸுடைய எபிசோட் 4ல இருந்தால் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே நீங்கள் பண்ணாமீங்கன்னா மறக்காம பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ். இந்த எபிசோட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஹீரோஸ் 3 பேருமே என்ன ஆகுறாங்கன்னா, அந்த கேட்குள்ளே ஓப்பன் ஆகி வராங்க. வந்த உடனே அப்படியே ஃபால் டவுன் ஆகிட்டு இருக்காங்க வேகமாக. அங்கே ஒரு பெரிய டிராகன் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இருக்கு. ஸோ அந்த மான்ஸ்டர் கிட்ட போகும்போது எப்படியா நம்மளை டிரான்ஸ்போர்ட் ஆக்கி கீழே விழாம பாத்துக்கோ அப்படின்றாங்க. என்னால் 30 மீட்டர்ல தான் டெலிபோர்ட் பண்ண முடியும், இப்போ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா லியோலிஷா காட் ஆச்சு, அவ இவங்களை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி சேஃபா இறக்கி விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்க சேஃபா அந்த டிராகன் மேலே ஏறி நின்றுட்டு இருக்காங்க. இவங்க கூட வந்து அந்த டீம்ல வந்து இருக்க கேப்டன் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க நான் ஓர்வன். ஸோ என்னோட டீம்ல ஆல்ரெடி நிறைய பேரு கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க. பாதி பேர் மேல இருந்து கீழே விழும்போது மேகத்துல திமிங்கலம் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஹியூமன்ஸை சாப்பிட்டுடுச்சு. ஸோ அவங்களாம் டிஸ்குவாலிஃபை ஆக்கி வெளியே போயிட்டாங்க. ஒரு சிலர் மேல இருந்து கீழே விழுந்த வேகத்திலே டெட் ஆக்கி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கேமை ஹோஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி வந்து பேசுதுங்க. பொம்மை என்ன சொல்றேன், என்னுடைய காடோடைய நேம் ஒரோபோரஸ். ஸோ அவங்க என்னன்னா, இந்த கேமை வந்து யாருமே ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாச்சும் ட்ரை பண்ணுங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுனா, காடை ஒரு ஹிடன் வேர்டை சொல்ல வைக்கணும், ஒரு ஃபார்பிடன் வேர்டை சொல்ல வைக்கணும் அப்படின்னா, என்னதான் அந்த ஃபார்பிடன் வேர்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அதை நீங்க கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்க நின்றுட்டு இருக்க ஒரோபோரஸ் அந்த பெரிய டிராகன் தாங்க. ஸோ அந்த டிராகன் தான் அந்த காடு. இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி வந்துட்டு இருக்கு. ஐயோ நான் இதை சொல்லவே மறந்துட்டேன், இங்க அங்கங்க நிறைய டிராப்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ என்னடா இது இவ்வளவு லேட்டா சொல்லுது மென்டல் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஸோ இந்த கரண்ட் ஷாக்ஸ்லயே நிறைய பேர் ஆக்சுவலா அவுட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல தாங்க இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படி ஒரோபோரஸை ஜெயிக்க முடியும்? சுத்தி நிறைய இடத்துல ட்ராப் இருக்கு. ஒரோபோரஸோட ஸ்கின் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு ரூல்ஸ் சொல்ல போற ஹோஸ்ட் ரொம்ப பெரிய தெத்தியா இருக்கு. எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சாங்க. அந்த ட்ராப்ல இருந்து முதல்ல நவுந்து வந்துடலாம்டான்னு நவுந்து வராங்க. ஆனா இவங்களுடைய கூட வந்த அந்த டீமுக்கு வந்து பேர்ல சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. என்னடா இது, இந்த பூனால் தான் போனாட்டி தோத்தோம், இந்த வாட்டி இவளே வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைப்பாதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றான், நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த யோசிக்கலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல வேகமா குத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் குத்த சொல்றேன். எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. அட்டாக் ஒன்றும் பெருசா வேலைக்கு ஆகல. ஸோ லியோலிஷா என்ன பண்றா, அவளுடைய காடோடைய பவரை யூஸ் பண்ணி ஒரோபோரஸ் சரியான அட்டாக் ஒன்று வைக்கிறா. அதோடைய பவர் தாங்க முடியாம நிறைய பேர் பறந்து போய் எல்லாம் செத்து போயிடுறாங்க. ஆனா அப்போ கூட அந்த ஒரோபோரஸ்க்கு ஒண்ணுமே ஆகல. டிராகன் கார்டும் ஓகே சாரி, நான் இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன் போது நீங்க பண்ணிட்டீங்க, நாங்க என்ன சொல்ல முடியும், ஒரோபோரஸ் ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் டக்குன்னு அந்த குட்டி ரூல்ஸ் சொல்ற அந்த பொம்மை என்ன பண்ணுது, இங்க இன்னொரு ஹிடன் ரூல் இருக்கு. என்னன்னா, நீங்க கரெக்டா ஒவ்வொரு ரூலையும் அன்லாக் பண்ணி கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க அந்த ஹிடன் ரூலை ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுதுங்க. ஸோ இந்த சமயத்துல தாங்க வெளியே பார்த்தா ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல சுத்தி 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 அந்த பெரிய திமிங்கலம், அதாவது வேல்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது ஐயோ நம்ம எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம இதை ஜெயிச்சே ஆகணும், இதுல நான் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன், இதோட வீக்னஸை கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டா அடிச்சா நம்மளால டெஃபீட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு லியோலிஷா என்ன பண்றான், அந்த டிராகனுடைய வாளோட கிட்ட கொண்டு போயிடறான். ஏன்னா இவ்வளவுமே ஒரு டிராகன் கார்டு தானே. ஸோ அங்க கூட்டு போன உடனே ஒரு வால்ல ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட ஹீரோ என்ன சொல்றா, எல்லாரும் வந்தோடனே பேர்ல் நீ போயிட்டு அட்டாக் பண்ண அப்படின்றாங்க. பேர்ல் குடுக்குன்னு வேகமா ஓடி போயிட்டு அட்டாக் பண்ணணும்னு சும்மா தொடுறான். ஆனா அதுவே அந்த டிராகனால தாங்க முடியல. ஒரு பெரிய பர்பிள் கலர்ல லைட் மாதிரி எரியுது. எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த இதுல இருந்து லேசர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு லேசர் என்ன ஆகுது, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அங்க இருக்க நிறைய பேரை டெஃபீட் பண்ணிருச்சு. ஈவன் ஒரு பெரிய வேலை ஒரே ஷாட் அடிச்சிருச்சுங்க. நல்ல வேலை லியோலிஷா காப்பாத்தினால தான் சரியாச்சு. ஆனா அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க இவ பண்ற முட்டாள்தனத்தால என் டீம்ல எத்தனை பேர் அவுட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாரு. ஸோ அந்த சமயத்துல நம்மளோட ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாரு நீ கவலைப்படாத, இவ பண்ணலன்னா இதே விஷயத்த நானும் தான் பண்ணிருப்பேன் இன்னொரு 5 நிமிஷத்துல, அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க உங்க கூட டிராகன் கார்டு இருக்காங்க, ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது, எங்களோட லைஃப் போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் இந்த கேம் விட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இங்க எத்தனையோ பேரு இதுதான் எங்களுக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்கும், ஸோ நாங்க இதுலயும் தோத்துறா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அவரு அந்த சைட்ல பேசுறது கரெக்ட் தான். ஆனா நம்மளோட ஹீரோ இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்ன்றதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டடா இருக்கான். அப்புறம் கைஸ், நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த குட்டி பொம்மை வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தது இல்ல, இவங்க அந்த ஹிடன் வேர்டை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹிடன் வேர்டு என்னன்னா
கவுச் அப்படின்றது தான். ஸோ அந்த ஹிடன் வேர்டை எப்படியாவது டிராகன் கார்டை சொல்ல வைக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய ஹீரோ வந்து டிராகன் கார்டை நம்ம எப்படியாவது சொல்ல வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. டிராகன் கார்டை நம்ம திருப்பி பேச வைக்கணும். ஸோ இப்போ நான் யோசிச்சது எல்லாமே ஒண்ணே ஒன்று தான். நம்ம பேர்ல் வந்து டைரக்டா டிராகனை அடிக்கும் போது அது ஸ்பிளிட் பண்ணி அடிச்சுது. எல்லாருமே அடிக்கணும்னு நினைச்சா எய்ம் பண்ணி அடிச்சிருக்கலாம். ஆனா அது எய்ம் பண்ணல. அப்போ ஒரோபோரஸால நம்மள பார்க்க முடியல முழுசா. ஆனா அது எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எங்க இருந்து பார்க்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியோலிஷாவை என்ன சொல்றான், இங்க பாரு லியோலிஷாவோட ஃபுல் பவர்ல டிராகன் கார்டு அப்படின்றா. இவ அடிச்சோடனே அந்த முழு டிராகன் கார்டோட உடம்புல அங்கங்க பர்பிள் வந்துருது. ஒரு பெரிய சூறாமொழி மாதிரி கிளம்புதுங்க. டிராகன் கார்டே ஒரு செகண்ட் பேனு கத்தி கதறாரு. ஸோ அதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம அந்த வேல்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க காட்ஸோடைய சபார்டினேட்னு பார்த்தா காட்ஸோடைய சபார்டினேட் இல்ல. அந்த வேல்ஸுக்குமே காட்ஸை பிடிக்கல. ஸோ அதனால காட்ஸை அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தேடி தேடி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அது காட் அப்படின்றதுனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ நம்மளுடைய ஹீரோ வந்து இது ஒரு பெனிஃபிட்டா எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். ஸோ நம்ம வேல்ஸ் மேல வேகமா போலாம். போயிட்டு காட்ஸ் நம்மள எங்க இருந்து பாக்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிப்புன்னு சொல்லி போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ காட் இங்க இருந்தா நம்மள பாக்குறாரு, அதனால நம்ம அவரை போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்ஸ்லயே போறாரு. ஆனா காட் இப்பவும் டைரக்டா அவருடைய பீம்ஸை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நிறைய பீம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இந்த டிராகன் கார்டை நம்ம டெஃபிட் பண்ண வைக்கணும், கவுச் அப்படின்றத நம்ம சொல்ல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான், டிராகன் கார்டை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் பிளான் போட்டுடுறான் இந்த வேல் கூட இருக்கும்போது. அவன் என்ன பண்றான், பேர்ல கூட்டு போயிட்டு பேர்ல் உன்னை நம்புறேன் என்கிட்ட விடு, அந்த டிராகன் கார்டை டெஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ நம்மளோட லியோலிஷா என்ன பண்றா, வேகமா ஓடி போயிட்டு டிராகன் கார்டோடைய கண்ணுல ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி இருக்கும், அந்த ஷீல்டை அடிச்சு உடைச்சு விட்டுடுறா. உடைச்சு விட்டணும் இன்னொரு பக்கம் கண்ணு வந்து என்ன பண்ணுது, லியோலிஷாவை பார்த்து ஷூட் பண்ணிடு, ஆனா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனால் நீ கவலைப்படாத, நீ போய் ப்ரொசீட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றான், வேகமா ஓடி போய் ப்ரொசீட் பண்ண போறான். ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஒரோபோரஸ் அதோடைய லேசர் பீமை அட்டாக்கா வைக்குதுங்க. ஸோ அப்போ நம்மளுடைய பேர்ல் என்ன பண்றா, இவனை டெலிபோர்ட் பண்ணி விட்டுறா. அந்த பிளாஸ்ட் வந்து திருப்பி நம்மளுடைய அந்த டிராகன் கார்டுடைய இன்னொரு கண்ணில் படுற மாதிரி அந்த பிளாஸ்டையும் ரீடைரக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஹீரோ என்ன சொல்றான், எனக்கு தெரியும் ஒரோபோரஸ் எப்படி கொல்லணும்னு, ஹியூமன்ஸால காட்ஸை கொல்லவே முடியாது, ஆனா காட்ஸால மட்டும்தான் காட்ஸை டெஃபிட் பண்ணிக்க முடியும், அதனாலதான் காடை டெஃபிட் பண்ண அவங்களுடைய பவரை யூஸ் பண்ண அப்படின்னாங்க. என் கத்தி எடுத்து என்னையே சொருவிட்டியடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ இப்போ இந்த காடு வந்து என்ன வராங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுடைய ஃபார்முக்கு வராங்க. ஒரு கண்ணு வேற உடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஒரு கண்ணை மறைச்சிக்கிட்டே வந்து நிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஹவுச் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு ஹவுச்ன்னு சொல்லி இதுதான் என்னுடைய கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெம் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த கண்ணு உங்ககிட்ட இருக்க வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம், என் கூட நிறைய கேம்ஸ் விளையாட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ இது வரைக்கும் டெஃபிட்டே ஆகாத ஒரோபோரஸை நம்மளுடைய ஹீரோ கரெக்டா பிளான் பண்ணி டெஃபிட் பண்ணிட்டான். ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க் உண்மையிலே கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு டாஸ்காகவுமே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனல் அனிமேஷன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you soon. Bye bye.